எளிமையானவரை குறித்து ஒரு எளிமையானவன் சாட்சி கொடுத்தார். யார் அந்த எளிமையானவர்? இயேசுபிரான் எளிமையானவர். அவரை குறித்து சாட்சி கொடுத்த யோவானும் ஒரு எளிமையானவர். யோவான் உணவில் எளிமையாக இருந்தான். என்ன சாப்பிட்டாரு? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். வெட்டுக்கிளி என்கிற ஒரு வகையான காட்டு கிழங்கு வகைகளை தான் அவர் சாப்பிட்டாராம். உணவில் எளிமை இருந்தது, உடையில் கூட எளிமை இருந்தது. என்ன உடை கொடுத்தினாரு? ஒட்டக மயிர் உடையை தரித்து அறையில் கச்சையை கட்டி கொண்டிருந்தவனாக அந்த யோவான் இருந்தார். உள்ளத்துல எளிமை இருக்க போய் தான் என்ன சொன்னாரு? அவர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? சிறுகணும். உலக ரீதியா சில சமயங்கள்ல நம்மை விட ஜூனியர்ஸ், நம்மளை விட வயசுல குறைஞ்சவங்க நம்மை விட அதிக வேகமாக ஒரு வேளை வளர்கிறார்கள், அதிவேகமாக செல்வாக்கை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நம்மால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? வேளை தேவன் நம்மை விட சிறியவர்களுக்கு ஒரு மேன்மையையும் கனத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதையும் நாம் என்ன செய்யணுமா? அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். சொன்னார்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.